அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு தொலைபேசி மூலமாக நீங்கள் பதிவு செய்துவிட்டு தான் வர வேண்டும் என்று ஒரு அழைப்பை சொல்லியிருந்தீர்கள். நான் எல்லாருக்கும் சொல்லியிருந்தேன். என்னுடைய நண்பர் ஒருவர் அதை பின்பற்றாமல் வெளியே வந்திருந்து தொலைபேசி மூலம் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார். அவர் சொன்னேன், கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கன்னு படித்து சொன்னேனே, இப்படி செஞ்சிட்டீங்களே என்று சொன்னேன். இப்பொழுது தீபாவளி. யாருக்கு தீபாவளி? கடந்த 5 ஆண்டு காலமாக ஒரு குடும்பத்திற்கு என்று இருக்கிற தீபாவளியை ஊருக்கான தீபாவளியாக மாற்றுகிற வல்லமை அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு மட்டும்தான் உண்டு. தீபாவளினா என்ன? தீபங்களின் வரிசை. வழி என்றால் வரிசை, நாமாவளி வம்சாவளி மாதிரி வரிசை. ஆக ஒளியே இல்லாத இடத்துல எப்படி தீபாவளி இருக்கும்? விடியவே இல்லையே, எப்படி வெளிச்சம் இருக்கும்? அப்புறம் எங்கே வரிசை இருக்கும்? ஆனால் வரிசை இருக்கு. கொலை இருக்கு, கொள்ளை இருக்கு, வழிப்பறி இருக்கு, போதைப் பொருள் நடமாட்டம் இருக்கு. இந்த வரிசை இருக்கு. தீபாவளினா நரகாசுரன் அழியணும். நரகாசுரன் நான் படித்து பார்த்தேன். நான் கிறிஸ்தவ சமுதாயத்தை சேர்ந்தவன். நரகாசுரன் அப்படி என்னங்க தப்பு பண்ணான்னு கேட்டால், பெண்களை வதைத்தான் என்று இருக்கிறது. அது எப்படி பெண்களை வதைத்தான் என்று பார்க்கிற போது யோசித்து பார்த்தேன். அப்போ அண்ணா யூனிவர்சிட்டி கிடையாது. அப்போ கிருஷ்ணகிரியில் போலி என்சிசி கேம்ப் நடந்திருக்காத. விருகம்பாக்கம் போலீஸ் கான்ஸ்டபிள் பாலியல் தீண்டலுக்கு ஆளானார். அவர் அங்கே போயிருக்க முடியாதுன்னு நினச்சேன். ஆனால் 10,600 பெண்களை வதைத்தான் என்பது வரலாறு. இது புராணம். ஆக வதைத்தவனை, பெண்களை வதைத்தவனை அழிக்குவதுதான் தீபாவளி. பாலர் பள்ளிக்கு செல்கிற பச்சிளம் பிள்ளையிலிருந்து பல்லு போன பாட்டி வரை எவனையும் விட்டு வைக்க மாட்டேங்கிறான். நரகாசுரன் இப்ப யாரு? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த நரகாசுரன் அழிந்தாதான் தீபாவளி. அதை செய்ய வல்லமை மிக்கது யாரு? அண்ணன் எடப்பாடியாரால் மட்டும்தான். கிழக்கின் திசையிலே வெளிச்ச புள்ளிகளை விதைக்கிற வல்லமை எடப்பாடியாருக்கு மட்டும் உண்டு. எங்கிருந்தோ வந்தான், இடைச்சாதி நான் என்றான், இன்றுவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டோம். இங்கிருந்து தான் வந்தான், தொண்டர்களிடம்தான் வந்தான். எடப்பாடி நான் என்றான், இன்றிவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டோம் என்று தமிழர்கள் பாடுகிற நாள் வந்து கொண்டிருக்கிறது. நீதிமன்றத்தில் ஒரு சொல்லுவோம், நிறைய வழக்கறிஞர்லாம் வந்திருக்கீங்க. வழக்குக்கு வரும்போது அவர் சுத்தமான கையோடு வரலன்னு சொல்லுவாங்க. தே ஆர் நாட் கம் ஃபார்வர்ட் வித் கிளீன் ஹேண்ட்ஸ்.